சாதாரணமாக இந்த மாதிரி இடங்களை பார்வையிட விட மாட்டேன். தமிழ் ட்ரெக்கர் அண்ணா, அடுத்தது வேட்டுகு மாதவன் அண்ணா, அந்த மாதிரி ரோட்டெல்லாம் சேதமடைஞ்சது, எத்தனையோ பேர் உயிர்கள் எல்லாமே போனது. நிறைய பேர் கேட்டிருந்தேன், நீங்கள் என்னென்ன ஆப் எல்லாம் நீங்கள் பாவிக்கிறேன், என்ன நடந்தாலும் போய்கொண்டே இருப்போம். ஒரு பெரிய மலை, அந்த மலை வந்துட்டு இப்படியே வந்திருக்கு, அதை நடுவால் குடைஞ்சு தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் இலங்கையில் செய்யப்பட்டதில் இந்த பட்ஜெட் ஒயிட் ஹவுஸ்ன்ற இடத்துல தான் மழை வந்துட்டு விடுற பாடு இல்லை. இதில் முந்தி குதிரை வந்துட்டு சவாரி செய்யலாம், பைக்கில் தான் வந்து நாங்கள் பைக் எல்லாமே கீழே இதில் இருக்குது. நுவரேலியாவில் வெளியில் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடணும். ஃபுல்லாகவே ஏதோ ஃபொரினுக்கு வந்த மாதிரி மாறிடும். புகழ் போலன்னு தான் போட்டிருக்கு. அதுல எல்லாம் வேலை செய்யணும். இதில் போகுது தானே இந்த நதி வந்து இறுதியாக எல்லைக்கு வந்துட்டு அப்படியே காட்டுறேன் வியூவை எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் கஜன் விலாக்ஸ். நாங்கள் இப்போ இலங்கையில் குறிப்பாக நுவரேலியான்ற பகுதியிலே இருக்கிறோம். நுவரேலியாவில் நாங்கள் ஸ்டே பண்ணின்னு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் ஒயிட் ஹவுஸ்ன்ற இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 3500 ரூபாய் கிட்ட வந்தது. இதுக்கு முதல் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. நாங்கள் இப்போ நுவரேலியாவிலேருந்து அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்னென்ன இடங்கள் எல்லாம் பார்க்குறோம்ன்றதை நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்களுமே இலங்கைக்கு வாரீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களோட பிளானை வடிவாக பிளான் பண்ணி போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு போவோம்னு சொல்லி பார்க்க சரியா மழை பெய்ய வெளிக்கிட்டுது. மழைன்னு சொல்லலாம், தூவானம்னு சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. பைக்கில் தான் வந்து நாங்கள் பைக் எல்லாமே கீழே இதில் இருக்குது. ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். மழை வந்துட்டு விடுற பாடு இல்லை, அப்படியே பார்த்து கொண்டு இருந்தால் நேரம் தான் போய்கொண்டு இருக்கும். அதால் இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு வெளிக்கிடுவோம்னு சொல்லி என்ன நடந்தாலும் போய்கொண்டே இருப்போம். அப்போ தான் மூவனில் இருந்தால் தான் நாள் வேஸ்ட் ஆகாது. இப்போ ரெயின் கவர் இருக்குது பேக்குக்கு அப்படியே ரெயின் கவர் மூடியாச்சு. இன்னொரு ரெயின் கவர் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். நான் அதை வந்து ஜோவிட்ட கொடுத்துட்டேன். எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாம் இந்த பேக்கில் இருக்குது. சரி, அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நேரம் இப்போ சரியாக 11 மணி ஆகிட்டு. இப்படி 7 மணிக்கு எழுப்பினது, இன்னும் பயணம் ஆரம்பிக்காமல் அப்படியே நிற்கிறோம் பார்த்துக்கொண்டு. சரி மக்களே, எல்லோரும் டைட்டில் தம்ப்நெயில் எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நாங்கள் நுவரேலியாவிலேருந்து எல்லை நோக்கி தான் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எல்லை வந்துட்டு போகிறதுக்கு எப்படியும் 2 மணி நேரம் ஆகும். போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் அப்படியே காட்டிக்கொண்டு போகிறோம். இதில் முந்தி குதிரை வந்துட்டு சவாரி செய்யலாம். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் 3000 ரூபா நினைக்கிறேன். இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியலை. அந்த மாதிரி நீங்கள் செய்து கொள்ளலாம். மற்றது இங்கே வந்துட்டு கணக்க ஹோட்டல்ஸ் இருக்குது இந்த சைட்டில். இந்த ரேஸ் திடல் இருக்குது தானே, இந்த திடலுக்கு பக்கத்துலேயே. ஸோ வந்து கொஞ்சம் விலை கூடவாக இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் ஃபேமிலியாக வாரீங்கன்னா நீங்கள் இங்காலி பக்கங்களில் கூட தங்கலாம். அதிகளவான ஆட்கள் கேட்குற நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு எப்படி புக் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் இலங்கைக்கு யாராவது பயணம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அநேகமான ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு அதிகளவான ஆட்கள் இப்போ வரைக்கும் கேட்குறதால சொல்கிறேன். கணக்கு ஆப்ஸ் இருக்குது, booking.com இருக்குது, அகோடா இருக்குது, ஹாஸ்டல் வேர்ல்டு இருக்குது, இப்படி கணக்கு இருக்குது. ஸோ அதுகளில் நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல பாருங்க, ஹெலிகாப்டர் அந்த இது போட்டிருக்கு. நுவரேலியாவில் உண்மையிலேயே ஹெலியில் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடும். உலங்கு வானூர்தி இருக்குது தானே, ஹெலிகாப்டரில் நீங்கள் ரைட் போகலாம். அது முதலே 15000 ரூபா அந்த மாதிரி வரும். இப்போ என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு தெரியலை. இதில் பார்த்தீங்கன்னா கரவன் இருக்குது, கேம்பர் வேன் மாதிரி. நீங்கள் இந்த வேன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து தங்கலாம். ஆனால் அது மூவ் பண்ணாது, ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ வந்தால் அதையும் நீங்கள் தங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒவ்வொரு தடவை நுவரேலியா வரைக்கும் வித்தியாசமான ஐடியாக்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு போரிங்காக இருக்காது. இல்லைன்னா வளமையாக செய்கிற ஆக்டிவிட்டி செய்ய நுவரேலியாவே சலித்த மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் இப்போ எல்லை போகிற வழியில் வெளிமடன்ற அந்த டவுனால் தான் கடந்து போய்கொண்டிருக்கோம். நுவரேலியாவில் எல்லாம் மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. நுவரேலியாவிலேருந்து அந்த ஹக்கலை கார்டன் கழிஞ்சு வந்த உடனே இங்கே மழை எல்லாமே இல்லை, சாதாரணமாக வெயில் இருக்குது. எனக்கு கொஞ்சம் தூரம் போகணும். நாங்கள் ஒரு பிளான் இல்லாமல் அன்பிளான் ட்ரிப் மாதிரி தான் போய்கொண்டிருக்கிறோம். மேக்ஸிமம் எங்கேயாவது இடத்துல கேம்பிங் பண்ணணும்னு தான் ஆசை. டென்ட் எல்லாமே கட்டி கொண்டு வந்தாங்க. கேம்பிங்க்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ கேம்பிங் ஏழுமான வரைக்கும் போவோம். பதில் போனோம்னு சொன்னால் பதிலையில் இருந்துட்டு நாங்கள் அங்கே மேலே போகிறாங்க அந்த மடுல் சிம்மை அடிக்கடி போயிட்டோம். ஸோ அதால் வேறு ஏதாவது கேம்பிங் ஸ்பாட் பார்க்கலாம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் கேம்பிங்குக்கு டென்ட்டை போய் பிச் பண்ணுறதுக்கே
காசு பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதால் அந்த விஷயங்களை தவிர்த்துட்டு மேக்ஸிமம் யாராவது பட்ஜெட்டில் வந்தால் ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இடங்களை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ பதில் இதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர். சரி, அப்படியே வெளியிடுவோம். இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற வழியில் இதில் ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. புகழ் போலன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இந்த நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா உமாவோய திட்டம் இருக்குது தானே, இந்த உமாவோயில் வந்துட்டு மின்சாரம் எல்லாம் உற்பத்தி செய்யணும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் இலங்கையில் செய்யப்பட்டதில். ஸோ அந்த ப்ரொஜெக்டுன்ற ஒரு பகுதி தான் இது. இந்த நீர் எல்லாமே அங்கே போகுதுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். நான் ஒரு சின்ன டேம் மாதிரி இதில் கட்டி தண்ணியை தேக்கி அனுப்பினோம். ஸோ அதுதான் பார்க்க வந்திருக்கிறோம். இதை நாங்கள் கிண தடவை பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. இதில் பாருங்கள், அந்த இடத்தால அப்படியே தண்ணி போகுதில்ல. முதல் தடவை வரைக்கும் தண்ணியெல்லாம் பெருசாக பாஞ்சுது. இப்போ அந்தளவுக்கு பாயலை, ஓரளவுக்கு தான் தண்ணி பாயுது. ஏன்னா தண்ணி இஞ்சால இல்லை. இங்கே பாருங்கள், இதில் ஸ்கேல் எல்லாமே போட்டிருக்கணும். 987, 988 அந்த கன அடின்னு தானே இதை வந்துட்டு கால்குலேஷனில் சொல்லுவினோம். இத்தனை சதுர கன அடி தண்ணி கொள்ளளவு இருக்குது அந்த மாதிரிலாம். ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக இயந்திரமயப்படுத்தியிருக்கணும். சாதாரணமாக இந்த மாதிரி இடங்களை பார்வையிட விட மாட்டினோம். ஆனால் பஸ்ஸில் எல்லாம் நாக்கள் இறங்கி போயினோம். இந்த பக்கத்துல எல்லாம் மேலே அதுலேயுமே எழுதியிருக்கணும் புகழ் போல ரிசர்வியர்ண்டு. இதில் போகுது தானே இந்த நதி வந்து டல்கொடன்னு தான் போட்டிருக்கு. டல்கொல ஓயா சிங்கள பேர் தான் போல். மற்றது இந்த உமா ஓயா திட்டத்தில் வந்துட்டு கணக்க சர்ச்சைகளுமே இருக்குது. சில பேரோட வீடுகள், இந்த சுவர்கள் எல்லாமே இடிபடுது, அந்த மாதிரி கணக்க சர்ச்சைகளுமே இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்யலாது. சில விஷயங்கள் இழந்தால் தான் சில விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு ஈரானுமே வந்துட்டு பெரிய ஹெல்ப் எல்லாமே பண்ணியிருக்கணும். ஈரான்ட அரசு வந்துட்டு பெரிய அளவான நிதி உதவி எல்லாமே செய்திருக்கணும். மற்றது சில கிணறுகள் எல்லாமே வற்றி இருக்குது. அப்படி சில விஷயங்கள் எல்லாமே ஆன்லைன்லேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் இது சம்மந்தமாக தேடி பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இந்த வீதியிலேருந்து இந்த பக்கம் தான் அந்த நீர்த்தேக்கம் இருக்குது. ஒரு பெரிய மலை, அந்த மலை வந்துட்டு இப்படியே வந்திருக்கு. அதை நடுவால் குடைஞ்சி தான் இந்த இடத்துல இந்த வீதி எல்லாமே போட்டிருக்கணும். ஸோ இதால் 2-3 தடவைக்கு மேலே நான் போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையுமே இதே விஷயத்த காட்டுற மாதிரி இருக்குது. எனக்கு இலங்கையில் எல்லா இடமும் போயிட்டு இது சில இடங்களில் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்த இத்தனை தடவை தான் திருப்ப காட்டுறேன்னு சொல்லி. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் வெளிநாட்டு பயணம் போகிறோம். அதுக்காக இப்போ உள்ளுக்குள்ளே இலங்கைக்குள்ளே போயிட்டு வீடியோக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஸோ அதான் நிலைமை இப்போதைக்கு. இனி வருங்காலங்களில் தொடர்ச்சியாக பயணங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே போன வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக வெளியில் எந்த நாடுகளுக்குமே போகலை. இந்தியாவுக்கு மட்டும் அடிக்கடி போயிட்டு வந்தேன் நான். மற்றபடி இது முதல் நாங்கள் போன மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற கென்யா, உகண்டா, எத்தியோப்பியா போயிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் போயிருந்தேன் நான். அதுக்கு பிறகு சவுத் ஈஸ்ட் ஏஷியா, தென்கிழக்காசிய நாடுகள்னு சொல்லிடணும். அதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஆசை என்னன்னு சொன்னால், தமிழ் ட்ரெக்கர் அண்ணா, அடுத்தது வேட்டுகு மாதவன் அண்ணா, அந்த மாதிரி எங்கட இலங்கையில் இருந்துட்டு இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் போடணும். இதை தவிர கணக்கு பேர் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இலங்கையிலேருந்து யாராவது செய்யணுமென்றது தான் எனக்கும் ஆசை. நான் இல்லாட்டிக்கும் வேறு யாராவது இலங்கை தமிழில் கணக்க காணொலிகள் வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கே உள்ள வாழ்வியல், அதை இந்த கலை கலாச்சாரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து காணொலியாக போடணுன்றதான் ஆசை. சரி, அப்படியே நாங்கள் இந்த இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த பக்கமெல்லாம் நல்ல மழை, இந்த சைடில் மழையே இல்லை. அதிகளவாக இந்த வீதியில் கனரக வாகனங்கள் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ போகிற வழியில் இடைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறோம். இதில் ஏதாவது பிளேன் டீ ஏதாவது குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி. அந்த பக்கம் ஃபுல்லாக அந்த படிக்கட்டுகள் மாதிரி விவசாயம் தான் செய்யணும். இங்கே வரேங்க. அப்படி அந்த பக்கத்தால் வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீழே அந்த ஆறு போகுது. நாங்கள் முதல் பார்த்து நாங்கள் அந்த நீர்த்தேக்கம் அது இந்த சைட் இருந்தது. அந்த ரோட்டெல்லாம் வந்து நாங்கள்
அங்கே பாருங்க, அதுல எல்லாம் வேலை செய்யணும். நாங்கள் போய்கொண்டிருக்கிற இடத்துல அப்படியே ஒரு இடங்களாக நின்று ரசித்து பார்த்து கொண்டு தான் போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே காட்டுறேன் வியூவை எப்படி இருக்குன்றதை பாருங்கள், செமையாக இருக்குது, நல்லா இருக்குது. வீதிகள் எல்லாம் 1-2 இடங்கள் எப்படின்னு சொன்னால், இப்போ அந்த இடத்துலையும் பாருங்கள் மண் சரிவெல்லாம் நடந்திருக்கு. இந்த டிட்வா புயல் எல்லாம் வந்தது தானே, அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா இப்போ பெரிய மலை முகடு எல்லாமே அப்படியே மண்ணோட அப்படியே விழுந்து ரோட்டெல்லாம் சேதமடைஞ்சது. எத்தனையோ பேர் இந்த உயிர்கள் எல்லாமே போனது. அதுக்கு பிறகு நான் இப்போ தான் இந்த பகுதிகளால் எல்லாமே வாரேன். மற்ற சைடாலெல்லாம் போயிருக்கேன். இந்த சைடால் வரைக்கும் தான் தெரியுது இவ்வளவு சேதாரங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி. இங்கே இருந்துட்டு வீதிகள் எல்லாம் தடப்பட்டுரும், போக்குவரத்து இருக்காது, சாப்பாடு பொருட்கள் இப்போ நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி. ஸோ அப்போ அதால் வந்துட்டு சாப்பாடுகள், மருந்து பொருட்கள், அது இதுகள் எல்லாமே கொண்டு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருந்தது. சில பேர் காவி கொண்டெல்லாம் போனவன். ஸோ ஜோ, டிட்வா புயல் டைமில் இந்த பொருட்கள் எல்லாம் சுமந்து கொண்டெல்லாம் போகணுன்னு சொன்னீங்க தானே ஒரு ஏரியா, அதெல்லாம் எந்த ஏரியா? அது வந்து கண்டியில் இருந்து அங்கே மீமுறை பக்கம். மீமுறைன்னு அந்த ரோடெல்லாம் அப்படி இன்னும் இப்போ செஞ்சுருக்காங்க தெரியல. நம்ம அந்த டைம் நடந்து போன காட்டுக்காது கனதூரம் நடந்து தான் கொண்டு போனது இந்த பொருட்கள் எல்லாம். கிலோமீட்டர் மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி தானே அந்த வீடு எல்லாமே. அவங்க கரண்ட் கூட இருக்குது. ஓ, ஸோ ஜோ தான் அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் பார்த்தேன்னா நான் இப்போ நேரில் ஒரு சில விஷயங்களை கேள்விப்படைகளை தானே அது எங்களுக்கு சரியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக மனசை பாதித்த விஷயங்கள். ஏன்டா கணக்கு உயிர் போனது இல்லைன்றதை தாண்டி இந்த உடல் அங்கங்கள் எல்லாம் இப்போ வரைக்குமே கிடைக்க போகிறதில்ல. அப்படியெல்லாம் கணவரோட கதைகள் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துலையும் பாருங்கள் ரோட் எல்லாமே கட்டியிருக்கு. நான் வந்துட்டு நேபாளம் போவோம்னு சொல்லி வீசா, எங்களுக்கு இலங்கை பாஸ்போர்ட் ஆக்களுக்கு நேபாளம் போகிறதுக்கு வீசா தேவையில்லை. வீசா வந்து அந்த சாக் கண்ட்ரிஸில் இருக்கிறதால வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் நேபாளம் போகிறீங்கன்னு சொன்னால் நேபாளம் போகிறதுக்கு வீசா எதுவுமே தேவையில்லை. அடுத்த வருஷம் போகிறீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் போயிட்டீங்க ஒரு தடவை, அடுத்த வருஷம் திரும்ப போகிறீங்கன்னா அதுக்கும் தேவையில்லை. ஒரு வருஷத்தில் 2வது தடவை போகிறீங்கன்னா தான் நீங்கள் காசு கட்ட வேண்டியிருக்கும். இருந்தாலுமே நான் இந்தியாவில் இருந்துட்டு இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா போயிருந்தேன் தானே, வடகிழக்கு இந்தியா, மிசோரம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிருந்த டைமில் நான் வீசா எடுத்துகிட்டு தான் போனேன். என்ன பார்டர் க்ராஸ் பண்ணி போவோம்னு சொல்லி கடைசியாக அந்த பிளான் சொதப்பிட்டு, ஸோ எனக்கு நேபாளம் போகணும்னு சொல்லி கனடால் ஆசை. அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் அப்படி தொடர்ச்சியாகவே போகலாம். எல்லா ஒழுங்குகளும் ஏற்பாடுகளும் ஜோசிச்சு செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் சரி வந்தால் அப்படியே தொடர்ச்சியாக வீடியோக்களுமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாமே நான் செய்கிறதால இது வரைக்கும் கஷ்டமாக இருந்தது. இப்போ இந்த முறை அதுக்குரிய ஒழுங்குகள் ஏற்பாடுகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் ஸ்மூவாக போனால் சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வியூவை பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. பதுளையிலேருந்து பண்டாராவில் போகிற பஸ் முன்னுக்கு நிற்கிது பாருங்கள். என்ன விஷயம்னா, நாங்கள் எல்லா டவுனுக்கு ஹாலி எல்லையிலேருந்து அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். இதில் சிக்னல் வச்சுருக்கேன், இதில் தெரியுதா? ஏன்னா ரோட் வந்து பாதி உடைஞ்சி அப்படியே விழுந்துடு. இந்த பக்கம் பாருங்கள், அதால் இப்போ புனர் நிர்மாணம் நடந்து கொண்டு இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக வயல். அப்போ அங்கேருந்து வாராக்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதில் சிக்னல் வச்சுருக்கணும். கொஞ்சம் வினோதமாக இருந்தது இவ்வளோ ரூட்லேயுமே. அதான் அவங்களுக்கு அப்படியே காட்டுவோம்னு சொல்லி அங்காலேருந்து வாராக்களுக்கு அதில் சிக்னல் இருக்கும். அதை பார்த்துட்டு வருகிறோம். எவ்வளோ பொருட்செலவு பாருங்கள். இயற்கையை தாண்டி எதுவுமே இல்லை. இயற்கை வந்து போகிற தாண்டவம் ஆடினா எங்களோட சக்தியெல்லாம் அதுக்கு பின்னால் ஒன்றுமே இல்லை. சரி, நாங்கள் கிட்ட வந்துட்டோம். நாங்கள் போயிட்டு எங்கே தங்க போகிறோம் இல்லை கேம்பிங் ஸ்பாட் போக போகிறோமான்றதை பார்ப்போம். கொஞ்சம் பாருங்கள், அடுத்த சிக்னல் இதில் இருக்குது. சரி, நாங்கள் இறுதியாக எல்லைக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு சிறிய ஒரு நுழைவாசல் மாதிரி இருக்குது. இதை கடந்தோம்னா ஃபுல்லாகவே ஏதோ ஃபாரினுக்கு வந்த மாதிரி மாறிடும். ஏன்டா எல்லாமே முழுக்க முழுக்க டூரிஸ்ட்டுக்காக இந்த டவுனை அவ்வளோத்துக்கு செஞ்சுருக்கணும். எப்படி இருக்குன்றதை அப்படியே பாருங்கள். நாங்கள் பிறகு இன்றைக்கி அடுத்த வீடியோவில் நாங்கள் இது எல்லாமே ஃபுல்லாக நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பைக் எல்லாமே ரெண்டு எடுத்துக்கொள்ளலாம். காஃபி ஷாப் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதிகளவாக டூரிஸ்ட் விரும்பி வர இடங்களில் இதுவும் உண்டு. இரவில் வந்துட்டு இந்த இடம் குளிரும். அதே நேரத்தில் ஃபாரினர்ஸ் வந்து பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இங்கே பாருங்க, அப்படி ஃபுல்லாக நேராக. ஆனால் இப்போ இந்த மிடில் ஈஸ்டில் நடந்த பிரச்சனைகளால் இப்போ பெருசாக டூரிஸ்ட் இந்த வருஷம் வரையில்லைன்னு சொல்லி எல்லாருமே சொல்லினோம்.
சரி மக்களே, நான் அப்படியே எல்லா டவுனுக்கு வந்தனாங்க. வந்த பிறகு Booking.com அகோடா ரெண்டுலேயுமே தேடி பார்த்தேன். Booking.comல ஒரு இடம் இருந்தது, ஹாஸ்டல் மாதிரி, ஆனால் ரூமும் இருந்தது. 2 பேருக்கு பங்க் பெட்ஸ் எடுக்கிற ஹாஸ்டல் எடுக்கிற ப்ரைஸுக்கே வந்துட்டு நாங்கள் தனி ரூமும் எடுக்கலாம். அதால் ரூம் எடுத்து நாங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் பார்க்கிங் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்க்கிங் இல்லை. இப்போ கேட்டாங்க இதுலேயே பைக்கை விடலாம்ன்ற. ஸோ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இதில் ரங்கினமெண்டா எல்லா டவுன் தான், சரியான சென்டர்லேயே எடுத்துருக்கிறோம். இதுதான் இடம், OKAN ரொக் வூடன் கபானா அண்ட் ஹாஸ்டல். சின்ன ஒரு ஹாஸ்டல் வைப்லேயே இருக்கிற மாதிரி தான் இடம். இங்கே பாருங்க, லோன்ட்ரி சர்வீஸ் இருக்குது, 700 ரூபா. ஏன்டா பேக் பேக்கர்ஸ் வந்துட்டு உடுப்பு எப்பயாவது இருந்துட்டு துவைக்கிறது தானே. ஸோ அதால் லோன்ட்ரி சர்வீஸுமே இந்த ஹாஸ்டல் வழியே எடுக்கலாம். அடுத்தது ஸ்கூட்டர் ரெண்டல் வந்து 3000 தான். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 3000 இல்லாட்டிக்கு 3500 ரூபா தான் வெறும் ஸ்கூட்டர் ரெண்ட் எடுக்கிறதா இருந்தால். இப்போ நாங்கள் வந்து ஸ்கூட்டர் கூட பொதுவாக இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நேரம் 3000 நடக்கும், 3500 தான் ரெண்ட். சின்ன ஒரு ஹாஸ்டல்லாம் எங்களுக்கு ஓகே. ஸோ ஃபேமிலியாக வாராக்களுக்கு இது சூட்டபுளாக இருக்காட்டிக்கு நீங்கள் Booking.comல நல்ல ப்ரைஸுக்கு பார்த்துட்டு ரிவ்யூஸை பார்த்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா $5 எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து மிக்ஸ்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருமே தங்கக்கூடிய மாதிரி பங்க் பெட்ஸ். ஸோ இதை பார்த்தோன்னே ஃபாரின் ட்ரிப் போனால் இப்படி தான் தங்குறது நாங்கள். ஸோ எல்லாருமே ஜோதிச்சு கொண்டிருக்கீங்க, ஃபாரின் ட்ரிப் போனால் நல்ல ஹைஃபையான ரூமில் தான் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி தான் ஹாஸ்டல். இது வரைக்கும் போன எல்லா நாடுக்குமே இப்படி தான் சீப்பாக ட்ராவல் பண்ணுறேன் நான். அடுத்து கொமனாக ஒரு வருஷம் தருவிடும். இந்த மாதிரியும் இருக்கும். மலேசியா மற்ற சில நாடுகள் எல்லாம் இதை விட நல்ல க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்குது. ஓகே, சரி மக்களே, நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வலிக்கிட்டு நுவரெலியாவில் இருந்துட்டு இப்படி வந்தனாங்க. இதே மாதிரி தான் நான் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு குறைஞ்ச செலவில் பயணம் செய்கிறேன்னா. அதே நேரத்தில் இந்த ஃபோனில் இருக்கிற ஆப்ஸை பற்றி கிணவர் கேட்டிருந்தேன். நீங்கள் என்னென்ன ஆப் எல்லாம் நீங்கள் பாவிக்கிறீங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓண்டா குரு வோக்குன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, கவுச் சர்ஃபிங்னு ஒரு ஆப் இருக்குது. கவுச் சர்ஃபிங்னு சொன்னால் நீங்கள் ஒரு நாட்டில் போயிட்டு உங்களை மாதிரி இன்னொரு ட்ராவலர் அந்த நாட்டில் இருப்பார். இப்போ ஃபாரினில் எந்த ஒரு ஆள் இங்கே வரீன்னு பண்ணால் நாங்கள் கவுச் சர்ஃபிங் வச்சுருக்காங்க. எங்களோட வீட்டில் அவருக்கு வந்துட்டு தங்க வைக்கலாம். தங்க வச்சுட்டா எனக்கு அவர் வந்து ரிவ்யூ எழுதுவார். ஸோ ரிவ்யூ எழுதிட்டு இருந்தால் இப்போ நான் வேறொரு நாடுகளுக்கு போய்க்க என்ன மாதிரி ட்ராவலர்ஸ் வேறு நாட்டில் இருப்பீங்க தானே. அப்போ அவை வந்துட்டு எனக்கு இந்த வீட்டில் எனக்கு தங்குறதுக்கெல்லாம் இடம் தெரிவிடும். ஸோ அது வந்துட்டு ரிவ்யூஸின் அடிப்படையில் இருப்பினும். ஸோ அது வந்து ட்ராவலர் இன்னொரு ட்ராவலருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அடுத்தது போலர் ஸ்டெப்ஸ்ன்ற ஒரு ஆப் இருக்குது. கெட் யுவர் கைடுன்னு சொல்லி ஒரு ஆப் வச்சுருக்கிறேன். நோமா டேபிள்னு வச்சுருக்கேன். ஓவலேண்ட்னு சொல்லி ஆஃப்லைன் மேப் வச்சுருக்கேன். இப்போ சில நாடுக்கு போனோம்னு சொன்னால் நாங்கள் சிம் கார்டு எடுக்க வேணும். ஸோ சிம் கார்டு எடுக்க சில நாடுகளில் பார்டர் க்ராஸ் பண்ணுறதுக்கு முன்னே இப்போ நான் கென்யாவிலேருந்து உகண்டா போகிறேன்னு சொன்னால் உகண்டாண்ட இடத்துக்கு போயிட்டு நான் சிம் கார்டு எடுக்கும் வரைக்கும் அங்கே என்னென்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது தானே. ஸோ ஆஃப்லைன் மேப் வந்து டவுன்லோட் பண்ணலாம். சாதாரணமாக நீங்கள் கூகுள் மேப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஓவலேண்ட்னு சொல்லி அதில் ரிவ்யூ மாதிரி எழுதுவினோம். இப்போ பார்டரில் லஞ்சம் வாங்கினுமா, இல்லாட்டி இந்த பார்டரால் போகிறது ஸ்மூத்தாக இருக்குமா ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லி கணக்கு பேர் அதில் எழுதியிருப்பினும். அடுத்தது கேலுக்குன்ற ஒரு ஆப் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீகோன்னு சொல்லி ஃப்ளைட் அதுகள் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கிறேன். அடுத்தது வேறு என்ன ஆப் வச்சுருக்கிறேன் அடுத்த பேஜில் பார்ப்போம். இதுதான் நான் பாவிக்கிறது. ஏர்பிஎன்பி, ஹாஸ்டல் வேர்ல்ட், அகோடா, Booking.com, இப்படி எக்கச்சக்கமான ஆப் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு தங்குறதுக்கு சர்ச் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷனில் ஹாஸ்டலா ஹோட்டலா. இப்போ ஏர்பிஎன்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வீடையே நீங்கள் எடுக்கலாம். $50 $30 நீங்கள் ஒரு முழு வீடை எடுத்து கிச்சன் அது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடையுமே தந்துவிட்டோம். அந்த மாதிரி கணக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதான் சொல்லிக்கொள்கிறேன். சரி, நாங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு ஏன் தங்குறேன்னு சொன்னால், இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் கணக்கு பேர் வருவினோம். வேறக்கே இந்த மாதிரி கீழே காட்டியிருக்கும் அந்த பங்க் பெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கம்யூனிட்டி மாதிரி கேரம் போர்ட் மற்றது ஆக்டிவிட்டீஸ் அப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படித்து கொள்ளலாம். அவை வந்துட்டு இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்களை சொல்லுவினோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு இடங்களுக்கு போய்க்கல அவை வந்து ஹிடன் ஸ்பாட்ஸை பற்றி சொல்லுவினோம். இந்த இடத்துக்கு போங்க, நோர்த் சைடில் நல்லா இருக்கும், அப்படி இப்படி ஷேர் பண்ணுற மாதிரி தான் விஷயம். ஸோ இப்படி தான் குறைஞ்ச செலவில் ஒரு நாடுகளுக்குமே
பயணம் செய்கிறேன்னா. ஓகே மக்களே, நாங்கள் இப்போ குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு தான் சாப்பிட போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக எல்லா டவுன் எல்லையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே இடத்துல உங்களுக்கு பயணங்கள் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்லேயுமே சொல்லிக்கொள்ளுங்க. என்னுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாமே இதில் போடுவேன். தேவையான ஆட்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு மெசேஜும் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கணவர் வந்து கேட்குறீங்க குரூப் ட்ரிப் மாதிரி எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, தாய்லாந்து, மலேசியா அந்த மாதிரி. இப்போ நான் பயணம் செய்கிற நாடுகளுக்கு குறைஞ்ச செலவில் படியல் தர வழி கணக்கு பேர் கேட்குறீங்க. நானும் அதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கு லீகலாக என்ன மாதிரியெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு கம்பெனி மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கொண்டு போகணுமா அந்த விஷயங்கள் எல்லாமே தேடிக்கொண்டிருக்கேன். தேடி முடிஞ்ச உடனே வீசா, ஃப்ளைட் எல்லாமே தாண்டிட்டு ஒரு குரூப் ட்ரிப் மாதிரி நாங்கள் எங்கேயாவது போவோம். ஸோ அதுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாகவும் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தான் இனிமேல் நாங்கள் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்தாலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.